18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்லது நீ நினைச்சது போல, நீ எதிர்பார்த்தது போல, நீ ஆசைப்பட்டது போல நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு தானே இந்த மூன்றில் ஒரு எண்ணெய் தொட்டாய். நிச்சயமா இது மூன்றுமே உனக்கு மும்மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்தான். இனி வரும் காலம் உனக்கான வசந்த காலமா, உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்த காலமாக நிச்சயமா இருக்கும். உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் அதில் சாதிப்பது நீயாக இருக்கப்பார். இது உனக்கான சோதனை காலம்தான். காலமும் நேரமும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து சோதிச்சாலும் இதையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும்னு உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்யி. நீ செய்யக்கூடிய பல முயற்சிகள் உனக்கு பல முறை தோல்வியை கொடுத்திருக்கலாம். முயற்சிகள் உன்னை கைவிட்டாலும் நீ ஒரு முறை கூட முயற்சியை கைவிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டுக்கிட்டும் தானே இருக்க. நிச்சயமாக உன் எதிர்காலம் மிக பெரிய அளவில் ஏற்றம் மிகுந்ததாக, மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கதான் போகுது. எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பு வைக்கிறது சரிதான். ஆனால் சும்மாவே அன்பை கொடுப்பதை விட அவர்களை சரியாக நீ புரிஞ்சுக்கிட்டீனா நீண்ட காலம் உங்களுக்கிடையே உள்ள உறவு நிரந்தரமாக இருக்கும் அல்லவா. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயலும் எப்போதுமே நீ வெற்றி பெறுவதற்கு துணையாக இருக்கும். இப்போது உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற சோதனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து உனக்கான சாதனையை கொடுக்க தான் போகுது. ஏன்னா உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துறது இந்த கருப்பசாமி நான் அல்லவா. உனக்காக யாருமே இல்லை, உனக்காக யாரும் எதுவும் செய்ய வரமாட்டாங்கன்னு மட்டும் தப்பா யோசிக்காத. உனக்காக இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கேன். யாரெல்லாம் உன்னை அலட்சியமா நினைச்சு அவமரியாதை செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம உன்னை ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேலி கிண்டல் பண்ணி மட்டமா சிரிச்சாங்களோ, அவர்கள் முன்பாகவே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். உனக்கான வேலையும் கிடைக்கும், உனக்கான வருமானமும் கிடைக்கும், உனக்கான வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரும் என் செல்வமே. உனக்கான அங்கீகாரம் இப்போதைக்கு வேணும்னா மனிதர்களிடமிருந்து கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உன் மனசுல என் மேலே அளவு கடந்த அன்பும் பக்தியும் வச்சிருக்க. அதனால உனக்கான இடத்தை மிகப்பெரிய அங்கீகாரத்திற்குரிய இடமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக நான் சில வேலைகளை செய்ய போறேன். எப்போவுமே உன் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கட்டும். உன் வாழ்க்கையை நறுமணமுள்ள மலர்வாக நான் மாற்றி காட்டுவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமா உன்னுடைய வேலைகளை செய். உன் மன தூய்மை மூலமாகவே உன் வாழ்க்கை அமைதியா மன நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்படி நான் வழிகாட்டுறேன் என் சங்கமே. உன் மனசு சுத்தமா இருக்கும்போது உன்னை சுத்தி உள்ளவங்க யார் எப்படி இருந்தா என்ன, உனக்கான நல்லதும் கெட்டதும் உன் எண்ணம் போலதான் இருக்கும். உன் எண்ணம் இப்போ சரியா இருக்கு, உன் சிந்தனைகள் இப்போ தெளிவா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ நினைச்சதை உனக்கு நடத்தி கொடுக்காமலா விட்டு விடுவேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே தீர்ந்து நீ நல்வாழ்க்கையை வாழதான் போற. நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேன்றது தானே உன்னுடைய மன வருத்தம். ஆனா இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதுக்கும் உன்னை கெடுத்தவங்க உனக்கு கேடு நினைச்சவங்க நல்லா இருக்கிறதுக்கும் அவரவர்களுடைய தலைவிதியும் கர்மவினையும் தான் காரணம். ஏன்னா அவங்க முற்பிறப்பில் செய்த நன்மைகளின் காரணமாக அவங்க தலைவிதி நல்லா எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்போ தவறு செஞ்சு தண்டனையை பெற போறாங்க. ஆனா நீ இதற்கு முற்பிறவியில் செய்த இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு நல்ல மனசு இருக்கு, நல்ல எண்ணமும் செயலும் இருக்கு. இதற்குரிய நற்பலன்களை சீக்கிரமே நீ பெறுவாய் என் தங்கமே. உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீ சுலபமா கடந்து வர்றதுக்கும் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வருவதற்கும் உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். நல்லவங்களுக்கு நான் நிறைய சோதனைகளை கொடுப்பேன், ஆனால் நிச்சயமா உங்களை ஜெயிக்க வைப்பேன். கெட்டவங்களுக்கு நான் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்து
சந்தோஷமா வாழ்றது போல வாழ வைப்பேன். ஆனா கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே நிரந்தரமா நிலைக்க விடமாட்டேன் என் செல்லமே. நல்லவங்க எப்படி வெற்றி பெறவி போறீங்களோ அதே போல கெட்டவர்களும் அவர்களுக்குரிய தர்மாவை, அவர்களுக்குரிய கர்மாவை, அவர்களுக்குரிய தண்டனைய, அவர்களுக்குரிய பாவத்தை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. ஆனா உன்னோட நல்ல மனசுக்கு இப்போ உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. உன் எதிர்காலத்தை நீ என்கிட்ட கேட்டது போலவும் நீ எதிர்பார்த்தது போலவுமே அமைச்சு தரப்போறேன். உன்னுடைய மகிழ்ச்சி தொடர்வது இப்போது உன்னுடைய கைகளில் தான் இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நம்ம மகிழ்ச்சியாக தானே இருக்கோன்னு நினச்சி உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்டேயோ அல்லது மற்றவங்க கிட்டேயோ போய் அவர்களது தப்பையும் அவர்களது குறையையும் பேச முயற்சி செய்யாதே. ஏன்னா உனக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ அடுத்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற தப்பையும் தவறையும் குறையையும் நீ எதுவும் சொல்லவோ விமர்சனம் செய்யவோ அவசியமில்லை என் செல்லமே. ஏன்னா அவங்கவங்களுக்கு எப்போ எது நடக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம அடுத்தவங்க குறைய சரி செய்கிறேன், அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், அவங்களுக்கு நல்ல புத்தியை காட்டுறேன்னு போய் ஓ நிம்மதியையும் ஓ மகிழ்ச்சியையும் நீ இழந்து விடாதே. நிச்சயமா அவர்களுக்குன்னு சில அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்களே தங்கள் குறையை சரி செய்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள். உனக்கு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி நிச்சயமா உன் மனசு ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்க தான் போறேன். அது வரைக்கும் நீ மௌனமாக பொறுமையாக இருந்தீனா அது உனக்கு கிடைக்க போற மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதற்கு உதவியாக இருக்கும். மற்றபடி நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய். இது நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலகட்டம். கூடிய சீக்கிரமே எல்லா சங்கடங்களும் சரியாகி நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய் என் செல்லமே. வீணாக கவலைப்பட்டு நீயே கஷ்டப்படுத்திக்காத. மகிழ்ச்சியாயிரு, சிரிச்சு சந்தோஷமாயிரு. ஏன்னா இப்போ எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதா நீ எதிர்பார்த்தது போலவே நடக்க போகுது. இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. நானும் உன் கூடவே உனக்கு துணையா இருந்து நீ ஆசைப்பட்டதை நடத்தி தரப்போறேன். வீசுகிற வாசனையை பொறுத்து தானே மலர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. நல்ல வாசனையான மலரா இருந்தா எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. அதுவே வாசனை கொஞ்சம் குறைவா இருந்தா அது அவ்வளவா பயன்படுத்த மாட்டாங்க. அப்படிதான் நீ பேசுகிற வார்த்தைகள் மிக சிறப்பானதாக இருந்தால் அதற்கான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதே போல நீ என் மேல எந்த அளவுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அதுக்கேற்றாற் போல நானும் உன் கூடவே இருப்பேன். இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலைமையை நினைச்சு வருத்தப்படாத. தேய்பிரேன்னு ஒன்று இருந்தா வளர்பிரேன்னு ஒன்று வரதானே செய்யும். இப்போ உன் வாழ்க்கையிலையும் வளர்பிறை காலம்தான். நீயும் வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரண வாழ்க்கையை வாழப் போற. என் மேல நம்பிக்கையோட இரு. நீ எடுக்கிற எல்லா முடிவுகளையும் உனக்கு உதவியா உறுதியாக நான் இருப்பேன். யாராவது எதையாவது சொல்லி உனக்கு குழப்பினாலும் நீ குழம்பி கொள்ளாதே என் செல்லமே. நீ எடுத்த முடிவின்படி அதே வழியிலேயே நீ போ. ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எடுத்த எந்த முடிவுமே தவறாக போகாது. இனி வரும் காலகட்டங்களில் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எதிர்காலத்தை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதுமே கைவிடாது. உன் எதிர்காலத்தையும் உன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மிக பிரகாசமாக தான் நான் வடிவமைச்சு வச்சிருக்கேன். எல்லா காலகட்டத்திலையும் நான் உன் கூடவே இருக்கிறதுனால எதுவுமே தப்பாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கான பாதையில் கொண்டு போ. நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் நீ எதிர்பார்த்த மனமாற்றமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ பெரிய மாற்றத்தை நோக்கி போக போகிறாய். சில சமயம் உனக்கு நல்லது நடப்பதற்கு முன்பாக வாழ்க்கை வலுக்கட்டாயமாக ஏதாவது சில விஷயங்களை உனக்குள்ள திணிக்கும். ஆனா அது உனக்கு பயத்தை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு ஏத்துக்க தயாராகு. முதலில் அது பயமாக தோன்றினாலும் அது உன் நன்மைக்காக தான் நடந்ததுங்கிறத பின்வரும் காலங்கள்ல நீயே புரிந்து கொள்வாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கோ. உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நீ நினைச்சது போல நடத்தி கொடுக்கிறேன். 18ஆம் படி கருப்பசாமி துணை.